ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர பக்தர்கள் அனைவருக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். இதுக்கு முன்னாலே ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்துக்குரிய விளக்கு உரை, அந்த ஸ்தோத்திரத்தினால் விளைந்த மகிமைகள் மற்றும் பிரார்த்த சங்கல்ப கத்தியம், சர்வசமண கத்தியத்துக்கு உண்டான விளக்குரைகள் எல்லாம் ஆடியோக்கள் மூலமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இப்பொழுது ராகவேந்திரனுடைய சரிதத்தை எனக்கு தெரிந்த அளவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ராகவேந்திரனுடைய சரித்திரம் சினிமாவின் மூலமாக லட்சம் மக்களை சென்றடைந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். அது மாத்திரம் இல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதிய லட்சக்கணக்கான புஸ்தகங்களின் மூலமாக அந்த புஸ்தகங்களால் லட்சக்கணக்கில் வித்திருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் அவருடைய சரித்திரம் எல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது. இது மாத்திரம் இல்லாமல் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக, யூடியூப் சேனல்ஸ், டிவி சேனலில் சீரியல்ஸ், வீக்லி சீரியல்ஸ் மூலமாக, பல்வேறு ஊடகங்கள் மூலமாக அவருடைய சரித்திரமும் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது. இருந்தாலும் இன்னும் சில கருத்துக்களை நான் மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில நிகழ்வுகளுக்கு காரணங்கள் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்கிறேன். சில இடங்களிலே இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் நான் சொல்ல வேண்டி வரலாம். அவ்வாறு சொல்லினால் பெரியோர்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது. முடிந்த அளவு அவ்வாறு மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லும்போது அதுக்கு தக்க ஆதாரங்கள் இருக்கின்றன தெரிந்து அதை ஆதாரமாக கொண்டுதான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறேன். அவ்வாறு சில இடங்களில் ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால் நான் என்னிடம் அதுக்குண்டான ஆதாரங்கள் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு என்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறேன். அதனால பக்தர்கள் இதை கேட்டு ராகவேந்திரனுடைய சரித்திரத்தை மனதில் நினைத்து அவரை தியானம் செய்து அவருடைய மந்திரத்தை ஜபம் செய்து ஒரு ஸ்தோத்திர தினமும் சொல்லி வந்து அவருடைய பரமானுகிரகத்துக்கு பாத்திரமாக என்று வேண்டிக் கொண்டு இந்த முயற்சியை நான் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடனும் குருராஜருடைய அனுகிரகத்துடனும் நான் துவங்குகிறேன். குருராஜார்ப்பணமஸ்து. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம். உலகம் தோன்றியவுடனே கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற 4 யுகங்கள். இந்த யுகம் ஆரம்பித்தவுடனே தேவர்கள், அசுரர்கள், சஜ்ஜனங்கள், துஷ்ட ஜனங்கள் என்று எல்லா ஜனங்களும் உலகத்திலே பிறந்து அந்த உலகத்தினுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது துஷ்டர்களுடைய ஆதிக்கம் ஓங்கும்போது ஆன்மீகத்தில் ஈடுபட்ட சஜ்ஜனங்களுடைய வாழ்வின் ஆதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் எல்லாம் தடைபடுகின்றன. இதெல்லாம் பக்தர்கள் இறைவனும் பிரார்த்தனை செய்யறாங்க. பக்தவத்சலா, பரமதயாளு, கருணாசமுத்ரா, எங்களுக்கு நீதானே கதி, இந்த துஷ்ட ஜனங்களிலிருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி எங்களுக்கும் சரியான வழியை காட்டி ஆன்மீகத்தில் எங்களை உயர்த்தி இறைவனுடைய திருவடி செல்வதற்கான, முக்திக்கு செல்வதற்கான வழியை அனுகிரகம் செய்யணும் என்று நிறைய பக்தர்கள், ஆன்மீக சஜ்ஜனங்கள் இறைவனுடன் பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் தீர்மானிக்கிறான், இந்த
நல்லவர்கள் துஷ்டர்கள், துஷ்டர்கள் சஜ்ஜனங்கள், இந்த இவர்களுடைய ஆதிக்கம், குறிப்பாக துஷ்டருடைய ஆதிக்கம் 4 யுகங்களிலுமே இருக்கும். அப்ப இந்த 4 யுகங்களிலும் பக்தர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை தைரியம் செய்து அவர்களை நல்வழிப்படுத்தி ஆன்மீகத்தில் உயர்த்தி அவர்களை அரணாக பாதுகாப்பு காப்பாற்றுவதற்கு ஒருவர் அவதாரம் செய்ய வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறார். நிறைய மகான்கள், முனிவர்கள் இருக்கிறாங்க, தேவதைகள் இருக்காங்க. இவர்களை யாரை பூலோகத்துக்கு அனுப்புவது? இறைவன் அப்படியே பரிசீலனை செய்து வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவர் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய தோஷங்கள் இருப்பது அவருக்கு மனசு சமாதானம் இல்லை. அப்போ இறைவன் கடைசியா அப்படியே பார்க்கும்போது ஒரு தேவதையின் மேல் அவருடைய திருஷ்டி விழுந்தவுடனே அவருக்கு பூர்ண சம்மதம் ஏற்பட்டது. அவர்தான் சங்குகர்ண தேவதை. இந்த சங்குகர்ண தேவதை சத்தியலோகத்திலே பிரம்மாவுக்கு பிரம்மா பூஜை செய்யும் போது அவருக்கு தேவையான உதவிகள், புஷ்பங்கள், துளசிகள் கொண்டு வந்து கொடுப்பது போன்ற சேவைகளை செய்து வரக்கூடியவர். சதா சர்வ காலமும் இறைவனை மனத்திலே தியானம் செய்து வரக்கூடியவர். அதனுடைய இன்னொரு செய்தி, சோந்தூர் கிருஷ்ணாவதூர் என்ற மகான் அவருடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிற போல, இவர் இந்த சங்கர்ண தேவதை ஆதிசேஷனுடைய மகனான விஷக்சனர் என்பவர் ஆவார் என்று சொல்லி அவருடைய நூலிலே அவர் கூறியிருக்கிறார். ஆனால் மற்ற இடங்களிலே இதை பற்றி எதுவும் ஆதாரபூர்வமாக யாரும் சொல்லவில்லை. சோந்து கிருஷ்ணாவதூர் நூல் மாத்திரம் காணப்படுகிறது. இருந்தாலும் சங்குகர்ண தேவதை தான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணாருங்கிறதுக்கு உறுதியாக இருக்கிறது. நரசிம்ம புராணத்திலேயே அதுக்கு ஸ்லோகம் இருக்கிறது. அவரே மீண்டும் பூலோகத்திலே அர்க்கர் குலத்திலே பிறகார் பிரகலாத என்ற பெயரோடு. அதுக்கு காரணம் இறைவனுடைய திருவிளையாடல். இறைவன் தீர்மானம் செய்துவிட்டார், சங்குகர்ண தேவைதான் பூலோகத்தில் சென்று பக்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று 4 யுகங்களிலும். அதுக்கு ஏதோ காரணம் வர வேணும் இல்லையா? அன்றைய தினம் சதுர்முக பிரம்மா தினமும் இறைவனுடைய தசாவதாரங்களிலே ஒவ்வொரு மூர்த்திக்கும் தியானம் செய்து அவர் பூஜை புனஸ்காரம் செய்து வழக்கம். அன்றைய தினம் இறைவனுடைய ராமாவதாரமாக அவருடைய தியானித்து அவர் பூஜை செய்து தீர்மானித்தார். அதுக்காக விஸ்வகர்மாவை அழைத்து ராம சீதா விக்கிரகங்கள் செய்யும்படி ஆணையிட்டார். விஸ்வகர்மா மிக அழகான நேர்த்தியான ராமர் சீதா விக்கிரகங்களை கொண்டு வந்து பிரம்மாவிடம் பூஜையாக கொடுக்கிறார். அந்த விக்கிரகங்கள் கொள்ளை அழகு, பார்ப்போர் மனத்தை கவரக்கூடியதான அளவுக்கு சிறந்து ஒரு நல்ல சாநித்தியமாக தெய்வீக கலையோடு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம். சங்குகர்ண தேவதை அதை பார்த்த உடனே அவருக்கு மனதிலே ஒரு எண்ணம், எவ்வளவு அழகாக இந்த மூர்த்தி இருக்கிறது, இறைவனை இந்த ரூபத்திலே நான் தியானம் பண்ணணும், இந்த அர்ச்சாமூர்த்திக்கு நான் பூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்குமா என்று சொல்லி ஆலோசனை செய்து அப்படியே தியானத்தில் மூழ்கிவிட்டார். திடீரென்று பிரம்மாவனுடைய கர்ஜனை, சங்குகர்ணா, பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள் கொண்டு வராமல் என்ன நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்ஜிக்கிறார். உடனே சங்குகர்ண தேவதை தன் சுயநிலையை உரிந்து வருந்துகிறார். அப்பொழுது உடனே பிரம்மா, நீ நேரத்திற்கு பூஜைக்கு புஷ்பங்கள் கொண்டு வர தவறியனாலே பூலோகத்தில் நீ அரக்கர் குலத்தில் பிறக்க கடவா என்று சாபம் கொடுக்கிறார். சங்குகர்ண தேவதை அப்படியே ஆடி போயிட்டார். எப்பேற்பட்ட சாபம் இது! பூலோகத்தில், அதுவும் அரக்கர் குலத்திலே பிறக்கிறதா? இறைவனே, இது எனக்கு என்ன சோதனை என்று அவர் மிகவும் வருந்துகிறார். அப்பொழுது வாயுதேவர் அவர் அருகிலே சங்குகர்ண தேவதை அவர் சமாதானம் செய்கிறார். சங்குகர்ணா, நீ கவலைப்படாதே, இது உனக்கு கொடுத்த சாபம் இல்லை, இது உனக்கு கிடைத்த வரம். இறைவன் உன்னிடம் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்.
பூலோகத்திலே பக்தி வளர்ப்பதற்காக யுகந்தோறும் நீ அவதாரம் செய்து பக்தி பிரச்சாரம் செய்து மக்களை நல்வழிப்படுவதற்கு உன்னை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். நீ அரக்கர்குலத்தில் பிறந்தாலும் இறை சிந்தனையுடைய ஆன்மீக ஒரு வாதியாகவே நீ இருப்பாய் என்று சொல்லி தைரியம் சொல்கிறார். அப்பொழுது சங்கர்ண தேவதை ஹிரண்யாசுவனுடைய மகனாக பிரகலாதனாக அவதாரம் செய்கிறார். இப்போ பிரகலாதன் தான் பக்தி நிலைவாட்டத்திற்கு பூலோகத்தில் அவதாரம் பண்றார். இந்த பிரகலாதன் இல்லை இதனுடைய இந்த பக்தியினுடைய மேம்பாடை இப்படி ஏன் செலக்ட் பண்ணணும்? அதற்கு ஒரு நல்ல உதாரணம் காரணம் நமக்கு தெரியணும். எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்களை விட பிரகலாதன் எந்த விதத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு அடுத்த எபிசோடுக்கு நம்ம போலாம்.